அன்னாசியின் பலவிதமான வகைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் தீவட்டி அன்னாசின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் ஒரே இதில் வந்து 6-7 காய் சேர்ந்து வரும். அது இப்போது ரொம்ப ரேரு. இந்த காணி மக்கள் வாழ்கிற பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போவும் இருக்குது. எங்களுக்கு போகிறதுக்கு அலௌட் இல்லை. நான் ஏதாவது நண்பர் வழியாக அடுத்த விதை தொழிலாளர் வந்து கொண்டு வருவேன். உண்மையான நாட்டு அன்னாசி இவ்வளோதான் வரும். அதை உடைக்கும் போது உள்ளாடி 200 கிராம் கூட உங்களுக்கு சதை வராது. அளவுக்கு அதிகமான இனிப்பாக இருக்கும். இந்த சிகப்பை பார்த்திங்கன்னா இது வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது நல்ல சிகப்பாக இருக்கும். 3 கிலோ வரை சைஸ் வரும். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா குடல் புழுக்களை நீக்கிறதுக்கு இதுக்கு பிஞ்சு காய்களை கொடுக்குறாங்க. இது வந்து அளவுக்கு அதிகமான மருத்துவம் மிகுந்தது. ஆனால் அந்த காய் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இதுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஹீரோ இவங்க ஜீரோ அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த அன்னாசி பழத்துலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சாகணும். இதுக்கு உள்ளாடி சொட்டு மருந்து ஊற்றுறாங்க. சொட்டு மருந்து ஊற்றி ஒரு அன்னாசி வந்து 3.5 கிலோ வரை வருது. அது வந்து ஆக்சுவலாக வேறு ஒன்றும் சம்பவிக்காது, ஆண்மையை குறைக்கும். இப்போ அன்னாசி பழம் பயிரிடுறவங்கலாம் என்ன கட்டுறதை பேசுவோம், எனக்கு மேட்டரே கிடையாது. ஏன் சொட்டு மருந்து ஊற்றுறதான் என் கேள்வி. இது சமீபத்தில் நான் ஒரு கருப்பட்டியை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் நான் வேறு எதுவுமே போடலை, உண்மையான கருப்பட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுக்கு நிறைய பேர் எனக்கு கட்டாரத்தை போட்டிருந்தான். எனக்கு மேட்டரே கிடையாது, நான் உண்மையை தான் பேசுவேன். இதில் அதோட காமெடி என்ன, இவனை பிடிச்சி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் பனை மரத்துக்கு எதிராக பேசவே இல்லை, உண்மையான கருப்பட்டின்னு தான் சொன்னேன். இந்த உண்மையான கருப்பட்டின்னு போடும்போது அவனுக்கு இவ்வளோ கோபம் வரும்போது டூப்ளிகேட் கருப்பட்டின்னு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்கள் ஊரில் வந்து நீங்கள் கோட்டாறு கருப்பட்டி கடை இருக்குது, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். யாருக்கு தேவையானது கிலோ 65 ரூபா முதல் 350 ரூபா விற்கிறாங்க. 98% போலி. நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த கருப்பட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து இங்கே பண்டமட்டு முறையில் இந்தியாவில் வருது. இது வந்து கொடப்பனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அலங்கார பனை, அதுக்காக கருப்பட்டி. இந்த கருப்பட்டியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தெரியும், வாயில் போட்ட உடனே அது அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த சமீபத்தில் வந்து அந்த கருப்பட்டியை தயாரிக்கிறவங்களுக்கு 5 கோடி ரூபா ஃபைன் போட்டிருந்தாங்க அரசாங்கம். ஃபைன் போட்டது ரொம்ப நல்லது. அரசாங்கத்துக்கு வருமானம் டேக்ஸ் கிடைக்குது. சரி, சாப்பிட்டா எனக்கு என்ன கிடைக்குது? ஆக்சுவலாக ஒரு ஃபைன் போட்டால் முடியுமா? உணவில் கலப்படம் பண்ணுறவனை என்ன பண்ணணும்? இதை வந்து மிக கடுமையாக இருக்கணும். ஆக்சுவலாக அரபு நாட்டு முறைப்படி அவங்க அந்த கம்பெனிக்காரனுக்கு மேனேஜருக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கல. வெறும் 5 கோடி ரூபா ஃபைன் தான் போட்டிருக்காங்க. அந்த உணவை ஏன் அப்படி ஈஸியாக விடுறீங்க? சாப்பிட்டு அவன் சர்க்கரை வந்து சாக தானே செய்வான். சர்க்கரையிலேருந்து தீர்வு வரக்கு தானே கருப்பட்டி சாப்பிட்றான். நான் வந்து ஆக்சுவலாக பனையேறி குடும்பத்தை சார்ந்தவன். நான் வந்து காலைல நார் ஒன்றும் போடாமல் இன்றைக்கி எனக்கு பனையேற தெரியும். எங்கள் குலத்தொழில் அதுதான். இதுக்கு உள்ளாடி விடுற ரத்தம் எல்லாம் அந்த கருப்பட்டி பனை சார்ந்த ஒரு உயிரோட்டம் தான். ஆனால் வந்து நான் உண்மையாக தான் பேசுவேன். போலியாக விற்கிறீங்க. நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் ரொம்ப கருப்பட்டியை பற்றி பீத்துற ஒரு ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா நான் எண்ணி பார்த்தேன். ஆட்டோவில் போய் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மொத்தமே 130 பனை தான் ஏறுறாங்க. மொத்தமே அந்த நான் அந்த மாவட்டத்தை சொல்ல விரும்பலை. 130 பனை தான் 2 மணி நேரம் ஆட்டோவில் சுற்றி 138 மரம் தான் அதில் கல் எடுக்கிறதுக்கும் கருப்பட்டிக்கும் பண்ணுறாங்க. ஆனால் பல லட்சம் கிலோ அந்த ஊரில் விற்கிறாங்க. அது எப்படி வருது? இதுதான் எனக்கு எளிமையான கருத்து. அதனால் போலிகளை வந்து மிகவும் அரசாங்கம் வந்து அதை ஏன்னா உணவுப் பொருளை கலப்படம் பண்ணுறவங்களாம் வந்து கடுமையாக தண்டனை கொடுக்கணும். இந்த ஃபைன் போடுறதுனாலெல்லாம் எதுவுமே வராது. இது யாராவது டேஸ்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ தானே சக்கரை வெளியே வந்துருக்கு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் போட்டோம் இல்லை.